ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 3 கலர்லேயும் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் ஒரு சின்ன பவுலில் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வீட்டு மிளகாத்தூள் இருந்தாலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிரோடு கலந்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த மசாலாலாம் பன்னீரோட ஒட்டி பிடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதும் க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் ஆக விட்டுடலாம். இது மேரினேட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 துளி சின்னதாக வந்து கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது தாளித்து வந்ததும் நம்ம வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கேப்சிகம் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி க்யூப் சைஸில் 3 கலர் கேப்சிகமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி வெங்காய மசாலாவோடு சேர்த்து கேப்சிகமும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு, இல்லைனா ஒரு அரை டம்ளர் டு 1 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு அதை மட்டும் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுக்குவோம். இது நல்லா மசாலா பச்சை வாசனை போய் ஒரு 5 நிமிஷம் அந்த கேப்சிகம் மட்டும் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி இது மாதிரி கொஞ்சம் இதாகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிற பக்குவத்துக்கு மட்டும் கேப்சிகமாக வதக்கி எடுத்துக்குவோம். 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு இதையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிற, அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு சிம்மில் வந்து ஒரு 5 டு 7 நிமிஷம் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பன்னீர் உடைய சான்சஸ் இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கஸ்தூரி மேத்தியும் இது கொரியாண்டர் லீவ்ஸும் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் விடுற தண்ணியே சரியாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு.
கஸ்தூரி மேத்தியும் சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத மசாலாக்களே வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் கேப்சிகம் கறி பண்ணியாச்சு. நீங்கள் இதில் 3 கலர் பன்னீர் கேப்சிகமும் போடணுன்னு அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கேப்சிகம் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைனாலுமே நம்ம வந்து பன்னீர் மட்டுமே இருந்தாலுமே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற சைட் டிஷ் இது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.